அப்படியே போயிடு. என்ன பண்ண போகிறோம்னா கட்டுற பேர் தான் 1 மணி நேரம் இருக்குது. நாங்கள் தான் ஓட்ட போகிறோம். ரைட்டாக முன்னாடி போக மாட்டேன். அந்த பக்கமே போகிறதுல அது ரைட்டாக முன்னாடி ஃப்ரீயாக இருக்கு. ஆமாப்பட இப்படி கச்ச கிடக்குது. எந்த ஆயில்? எல்லா ஆயிலும் இதெல்லாம் ஆடுதா இல்லையா? அதெல்லாம் வழக்குன்னு ஆடுது. அதுலேயே வந்து பாரத் ஸ்டார் இருக்குது. பாரத் ஸ்டார் எதில் அடித்தோம்? போடவே இல்லை. எப்போ அதுல எல்லாம் தூக்கி மாட்டிட்டு வந்துடலாம். மாட்டு வந்துடலாமா? மாட்டு வந்து கழட்டி விட்டு அப்படியே ஏற்றிக்கலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு மிஷினை மாட்டிக்குவோம். மிஷினை மாட்டிக்கிட்டு அப்புறமேட்டு ஏற்றிக்குவோம். இதுதான் மாட்ட வேண்டும். இப்போதான் ப்ரோ 2 நாளைக்கு முன்னாடி கழட்டி விட்டோம் வேலை இல்லைன்னு. இப்போ பார்த்தா திரும்பியும் வேலை வந்துருச்சு. இந்த 2 சாக்கும் தனியாக வச்சுருங்க. நேரா வா. இப்படி வா. கொஞ்சம் தான் தள்ளி வா மாட்டு. வா வா. மிஷின் இறங்கி இருக்குது. கூட இறங்கி போச்சு. ஒரு பிடிச்சிப்படியே இறங்கி போச்சு. சரி, ஜாக்கி எடுத்துட்டு வா. அதெல்லாம் வாங்க. மிஷின் எப்படி மாட்டதுன்னு பார்த்துக்கணும். வரலாம் வாங்க. தள்ளுங்க. இல்லை ஓகே நம்ம மாட்டியே வச்சுக்கோம். அவ்வளோதான். இதை போட்டு பம்பை மாட்டினா தீர்ந்து. ஓட்ட அப்படியே பம்ப மாட்டு அப்புறம் அந்த பக்கம் போயிடலாம். அப்படியே கையில் அழுத்தமாப்பில் பம்பு ஃபுல்லாக இறங்கட்டும். இப்போ பம்பை மாட்டணும். கல்வி போடுறது ஒரு 1/4 மணி நேரம் ஆகும் ப்ரோ. இதை கட்டப்பார் கூட மாட்டிப்பட்டான். அந்த கலப்பு பட்டை இந்த கை இந்த லாடு மாட்டுறதுல தான் ஒரு 1/4 மணி நேரம்.
என்ன ஒரு 1.5 மணி நேரம் வரும். கண்டிப்பாக செலவுப்படாத போய் மாட்டிடலான்டா கண்டிட்டு வரும். என்ன மாப்பிள்ள பண்ணோம்? முன்னாடியே பின்னாடியா? பின்னாடி போட்டா? எங்கே போட்டா? மாட்டியாச்சு. மாட்டுறது ஈஸி தான் ப்ரோ. இப்போ எப்படி சொல்கிறது, மட்டை மட்டும் கரெக்டாக வச்சுட்டோம்னா போதும். இப்போ நாங்கள் ஜாக்கியே கட்டலை, அப்படியே வந்து பின்னாடி கை செட்டில் கட்டுற மாதிரி தூக்கி பிடிச்சி அடியில் கட்டை வச்சு அப்படியே மட்டை கட்டிட்டோம். அவ்வளோதான், வேலை முடிஞ்சிச்சு. இதுக்கு மாப்பிள்ளை என்னங்கிறான், வாணி வெட்டலாமாம்மா, கடப்பாறை எடுத்தாரான், மம்கி எடுத்தாரங்கிறான். ஏன்னா அவருக்கு அப்படி தான் பழக்கியிருக்கிறாங்க, வேறு ஒன்றும் இல்லை. சிம்பிள் டெக்னாலஜி இன்னும் அறிமுகப்படுத்தலை. இப்போ தான் மாப்பிள்ளை ஒவ்வொன்றா பழகிட்டு வரான். பசங்க பாருங்கள், தேங்காய் விட்டுக்கிறாங்க. ஒரு காய், ஒரு காய்க்கு 1 ரூபா. ஒரு 3 நாளாக விட்டுக்கிறானுங்க 1000 காய். ஒழிக்கிட்டோம் இல்லையோ, நாளில் சும்மா தானுங்கிறான், செலவு காசு இல்லைன்னு. ஓசு மாட்ட முடியுமா? நவுத்தணுமா அதுக்கு? பின்னாடி போகணுமா? என்ன பண்ணோம்? என்ன பேனரு இருக்குதா? எடுத்துக்கோ, அது வாட்ச் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே ப்ரோ, அடுத்தது ஓஸை கனெக்ட் பண்ணுறேன். இந்த ஓஸை நாங்கள் எடுக்கிறதே இல்லை, அப்படியே விட்டுறது. மண்ணுக்கு பஞ்சமே இல்லை. ரொட்டேட்டர் ஓட்டுறோமா, ஊருக்கிட்ட மண் ஏறிடும். இப்போ இந்த உழவு உள்ள சீட்டில் ஏதாவது ஆயில் இது போயிருக்கான், கொஞ்சம் அழுத்தினோம்னா ஆயில் வந்துடும். இப்போ ஓசை தூக்கி மாட்டிடலாம். ஏதாவது ஒன்று அடுத்து இது இருந்துச்சுன்னா வச்சுக்காங்க, பம்பு கொடுக்க வேலையாயிடும். ஃபுல்லாக டைட் பண்ண மட்டும் தூக்கணும். அப்படியே டைட் வச்சுட்டு வாமா. அப்போ அதெல்லாம் ஆயில் அழிச்சுட்டேன். வாடா, வாழ்ந்தா ஒன்னாட்ட வாழணும்டா. யா கழிச்சு போயிருக்கு. போ ஆம்பு கழுத்தில் பாரு, பட்டெல்லாம் லூஸாக இருக்குது, டைட் பண்ணி எடுத்துருக்கு. எடுத்துக்கோ மாப்பாங்க. பம்புட்டா அன்னைக்கே இது பண்ணிட்டோம்ல.
ஓகேண்ணா அவ்வளோதான் மாட்டியாச்சுன்னா பின்னாடி கை சட்டெல்லாம் கழித்து லைன் கொடுத்துட்டா வேலை முடிஞ்சுது. இந்த முட்டு கழட்டணும், முட்டை கழட்டாது இருக்குது. மிஷினு மாட்டி போர்ன்ற ஏற்றினா தான் கட்டரபார் ஓடுறது ஆசையாக இருக்கும். ஆயில் தான் உன் வண்டியில் மாற்றின ஆயில் தான் வால்வோ ஆயில் இல்லை. சேசி போய்ட்டு என்னதெல்லாம் அடி கருப்பாயில் மாதிரி கொடுக்கு நீங்கள். இல்லாமம்மா அதெல்லாம் ஊற்றியாச்சு. நீ ஊற்றுனியா? அந்த சைடு ரம்பத்துக்கு அது கூட போட்டுவிடு மாப்பிள்ள. எங்கே கிக்கா முக்கான்னு ஏதோ கத்துதா சத்தெல்லாம் ஓடுதான்னு பார்க்கலாம். டைன்களாக விடு. வேலை அவ்வளோதானா செயினுக்கு? போதுமா இப்போ? போதும். எந்த அளவு ஆயில் விடுறோமோ அந்த அளவு சைனாக பாதுகாப்பு. ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். மழை வர மாதிரி இருக்குது. அருங்காங்கிறாங்க. ஆஃப் பண்ணிட்டா? யா சரி விடு. தண்ணி சொட்டு போடுது. தண்ணியா? எங்கிருந்து வருது? எதுவும் ஜாயின்லேருந்து இருக்க மாட்டேங்குது. இது என்னடா ஆயில்? அடி ஆயில். இதுதான் முதல்ல இன்ஜின் ஆயில் அடிக்குது. சரி ஓகே. பின்னாடி செயின் கொஞ்சம் விட்டுரு. செயினுக்கும் அந்த பக்கம் பேட்டரி பாக்ஸ் அடியில் இருக்கிற அந்த புஷ்ஷுக்கும் கொஞ்சம் விட்டுரு. இந்த புஷ் வர இப்படி இருக்குமா? போது விடு. அப்படிக்கலாம் போய் அந்த அளவுக்குலாம் ஓட்டலாம். நான் அப்புறம் அளவுக்குலாம் அது இப்படி ரிவர்ஸில் இருக்குதா? போதும் விடு. சரி ஓகே ப்ரோ. அவ்வளோ சாப்பிட்டு வந்துட்டு ஃபீல்டு சாப்பிட்டுப்பா ஸ்டார்ட் பண்ணலாம். தண்ணி அங்கே ஓடிச்சு வந்து இங்கே போகாமல் வாங்கிக்கலாம். போ உடம்பாவில் போகலாம். நான் வண்டி போகலாம். இது வேறு வண்டி வளர்ச்சி ஆகிறதுனால ஐட்டம் தெரியாது ப்ரோ. அதுதான் பிரச்சனை. இந்த கட்டரபாரில் போகும்போது மிச்சம் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் முடிஞ்ச அளவு ஸ்லோவாக தான் ப்ரோ ஏறி இறங்காகும். வேகமாக ஏறணும், முன்னாடி பாடி உடஞ்சி போயிடும். முடிஞ்ச அளவுக்கு கட்டரபார் மாட்டணும், எடுக்கணும், ஓட்டணும் ஒரு தாட் இருந்துச்சுனால்
முடிஞ்ச அளவுக்கு வந்து வேகத்தை அடக்க பாரு. சும்மா சின்ன ஸ்பீடு பிரேக் கண்டால் கூட மாப்பிள்ளை பிரேக் அடிச்சுக்குவோம். பிரேக் அடித்து மொல்ல தான் ஆட விடணும். வேகமாக குதிக்கிறது கொட்டோம், அப்புறம் அவெல்லாம் சோடி முடிஞ்சு போயிடும். இதில் என்ன ஒரு வருத்தம்னா மாப்பிள்ளைக்கு செட்டு போட முடியல. ஏற்கனவே நிறையா பேர் வந்து இன்ஜின் பாடியெல்லாம் கிராக் பண்ணி வச்சுருக்குறாங்க. முன்னாடி வெயிட்டு மாட்டுறது பிரச்சனை இல்லை, இன்ஜின் பாடியெல்லாம் கிராக் ஆகி போயிடும். ஸோ அதனால் ஸ்பீடு பிரேக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு மொல்ல ஓட்டுறது தான் பெஸ்ட்டு. நான் கிளச்சி வரலாம் ஸ்டே கொடுத்தா போட்டுக்கிறேன், இருந்தாலும் பயம் தானே. ஓகே, நம்ம சைட்டு வந்துட்டோம். காஞ்சி ஆல்ரெடி கருவாடாக கிடக்குது. இதை தான் அறுத்து விடணுமா. பாதி அறுத்துட்டாங்க, பாதி வெயில் தான் இருக்குது. சரி, நீவே ஏதோ ஒரு 1/2 மணி நேரம் வரும். இதெல்லாம் மாட்டை கட்டியே அறுத்துருக்கலாம். ஏங்கம்மா இப்போ அதுதான் சொன்னாங்க, உடனே சுற்றி போடுங்கப்பா அப்படின்னாங்க. அங்கே அறுத்துட்டு வந்து சுற்றிக்குள்ள அறுத்துட்டு வந்து எல்லோரும் சுற்றி போகிற 1 மணி நேரம் வாடுக்கும். அடப்பாவீங்களா, அறுக்கவா சுத்தம் சுற்றிட்டாங்களே. யா காயில் அடிக்கணும், ரொம்ப பசம் அதிகமாக போயிடுச்சு. என்ன ஆயிட்டு அங்கே எதுக்கு அடிச்சுட்ட? உடையிறத உடஞ்சே ஆகும். ஓகேங்களா, இது பார்த்தீங்கன்னா 540 தான், 740 கிடையாது, 540 தான் எல்லாம். அப்புறம் நல்லா இறக்கி முடி. இதில் என்ன ஒரு பிரச்சனைன்னா, கரை போட்டால் இவ்வளோ அகலமாக வண்டியில் போட்ட கரையெல்லாம் வந்து எடுக்க முடியாதுன்னு வச்சுக்காங்களா. இதுதான் பிரச்சனை. கட்டி இப்படியே காஞ்சி கருவிடாக போச்சு. இதெல்லாம் 10 நாளைக்கு முன்னாடியே அறுத்துருக்கணும். எத்தனை கட்ட 10 கட்ட கூட வராது. இதெல்லாம் என்ன தட்டு, ஒவ்வொரு காட்டில் தட்டுருக்குது பாருங்க. வண்டியே கட்டுற பாரு திணறுது. இதெல்லாம் தட்டே இல்லை, சும்மா டம்மி. சரி, சும்மா இருந்தோம். இப்போ மழை பெய்யறதுக்கு நான் 4 நாள் ஆகுன்ட்டாங்க. சரி, என்ன வேலை, ஏதோ போய் ஒரு 2 மணி நேரம் அறுத்தா கூட, இங்கே கொஞ்சம் இருக்குது, இன்னொரு இடத்துல கொஞ்சம் இருக்குது, எல்லாம் ஒரு 2 மணி நேரம் அறுத்தோம்னா கூட ஒரு கணக்காகும். சும்மா இருந்து 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் சரி ஓட்டுற மாப்பிள்ளை பொழுதாலும் கழிச்சு விட்றலாம். 2 மணி நேரம் ஓட்டினா கூட 1700, 1500, 3500 ஆச்சு. ஏதோ கட்டினோம்னா நல்லா ஒரு 5,000 ரூபா பில் ஆகும். ஏதோ இவனுக்கு ஒரு சம்பளத்தை கொடுத்த மாதிரி இருக்கும், நமக்கு ஒரு பொழப்பு ஓட்டின மாதிரி இருக்கும் பாருங்கள். முக்கால்வாசி எடுத்துருது, அந்த 1/4வாசி. இதை கொஞ்சம் ஓரத்தில் முடிச்சு எடுத்திருந்தானா மாப்பிள்ளை சூப்பராக இருந்திருக்கும். எல்லாமே ரிவர்ஸ் போட்டு தான் இருக்கும். ஏன்னா கரை நெட்டு வைக்கிறதுனால
ரிவர்ஸில் போட்டு எடுத்தால் தான் செட் ஆகும். வேறு இதுலேயும் ஒரு காராக இருக்குது. ஒரு 2 சுற்றுல மண் காஞ்சி போய் கிடக்கும். இதெல்லாம் போட்டு பிளேடெல்லாம் பலம் நின்றுது. கம்மு நம்ம ஸ்பீடு பண்ணலாமா போதுமா என்ன கம்மியில் சொல்லி பண்ணி ஆட்டு ட்ரெய்லர் கொஞ்சம் ஸ்பீடு பண்ணால் நல்லாயிருக்கும். பண்ணிடுறோம். நாங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆல்ட்ரு பண்ணிக்கிட்டே வரோம் ப்ரோ. இன்னும் ஃபினிஷ் ஆகலை. இங்கெல்லாம் ஆள் கிடைக்கிறதுக்கு இதை விட்டாரு வேறு வழி இல்லை. வேறு இது வரலாம் அறுத்துட்டாங்க. இந்த அரை வயலில் வண்டியில் இருக்கிற அளவுக்கு போயிடுச்சு. ரிவர்ஸ் வரும்போது ஆஃப் பண்ணிட்டு வந்துடலாம். இல்லைன்னா வச்சுக்காங்க ஜாயின் வந்து கட்டக்க மட்டும் அடிச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டு வந்தால் எந்த தொந்தரவும் இல்லை. இதுலேயே மொத்தம் எத்தனை 4-5 பாத்தி போட்டு வச்சுக்கேன். வர ஃபிங்கர்லாம் நல்லா இருக்குது. மண்ணு குட்டாமல் இருக்குது. ஏதோ இந்த மண் இப்போ இந்த பெருக்கம் மண் ஒன்றுது. கட்டுற போகிறோம் தூக்கி ஆட்டு மண்ணெல்லாம் உள்ளே ஏறும். எல்லாம் வந்து இந்த எப்படி சொல்கிறது பெருக்கம் மண்ணு தள்ளி வச்சுருக்கோம். அது ஒரு விஷயம் பெரிய அங்கங்கே பெருக்கம் மண்ணு தள்ளி வச்சுருக்குது. ஒரு நாள் தூக்கி கொடுத்தாரு பூரா பெருக்கம் அந்த அதில் வச்சுட்டு போகுது. மட்டமாக பிடிச்சா இருக்கணுமா ப்ரோ. பெருக்கா மண் இல்லாத இருக்கணும். காடு ஓட்டமாக ரொட்டேட்டில் கரைச்சிட்டு அப்பப்போ அடித்து விட்டா மட்டமாக இருக்கலாம். இது ரெண்டுமே இதில் கம்ப்ளைண்ட் இருக்குது. எங்கே போய் இருக்கிறது
போட்டு ஆட்டு. இதுக்கு மட்டும் ஒரு 4-wheel drive அட்டாச் பண்ணிட்டோம்னா வச்சுக்கான் ப்ரோ, அறுக்கிறது சூப்பராக இருக்கும். ஒரு ஈரக்காடு இன்னொரு சைட்டு பார்த்துட்டோமா, அதெல்லாம் ஈரக்காடு. 4-wheel drive-ஆக இருந்தால் துணிச்சலாக போய் அறுக்கலாம். இப்போ கண்டிப்பாக அதில் இறங்கணும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு 4-wheel drive ஒன்று ஆல்ட்ரு பண்ணி போட்டோம்னா பெரிய மழை போல் வேலை முடியும். இப்போ ஓடுற கியர் பேட்டர்ன் பார்த்துக்கிட்டிங்கன்னா லோ பஸ்ஸில் ஓடிட்டு இருக்குது. லோ செகண்ட் இல்லை, லோ பஸ்ஸு. ஏன்னா எல்லாம் வெறும் பெருகாமங்காக இருக்குது. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. அதனால் மாப்பிள்ளை வந்து என்னம்மா லோ பஸ்ஸில் தான் ஓட்டி ஆகணும்ட்டான். இந்த டம் வந்து ஒரு ஐட்டம் டங்குன்னு அடிக்கிறது என்ன காரணம், அதை மட்டும் வந்து சொல்லுங்க. தட்டு ஃபுல்லாக காஞ்சி போச்சு, பச்சையே இல்லை. அது ஆமாம், அது வேணும் உண்மைதான். ஏன் அங்கிருந்து வரான்னு தெரியல. கோவில் கிட்டக்கு எல்லாம் ரெடி ப்ரோ, பணம் தான் வேணும். ஒன்றுமே மேக்ஸிமம் எல்லா ஜாமானமும் ஓரளவுக்கு சொல்லிட்டேன், எல்லாம் ரெடி. ஜாமானுக்கு பணம் மட்டும் கட்டினா ஜாமானம் வந்துடும். அது கோவில் எப்படின்னு ஒரு 3 மாதம் ஆகிடும் ப்ரோ. எப்போ ப்ரோ மாத்திரன்னு ஒரு நண்பருக்கு கேட்குறீங்க. எப்படின்னு ஒரு 3 மாதம் ஆயிடும். சீசன் வரங்காட்டி நான் ரெடி பண்ணி போடுவேன். பார்க்கலாம், அதுக்காட்டி 4-wheel drive ஏதோ லோ பட்ஜெட்டு கிடச்சதுனாலும் ஏற்றிக்கலான்னுக்கிறேன். எப்படி தட்டை இழுத்து எப்படி அரிஞ்சு போகிறேன். நிறையா பேருக்கு இன்னும் தட்டை இருந்துச்சுன்னா என்னென்ன தெரியாகிறாங்க ப்ரோ. இவ்வளோ தட்டு முக்கியது ஓரத்தில். பாருங்க, நல்லா முன்னாடி ஃபுல்லாக மண் ஏறி நிற்கிது. ஓரத்தில் ஒரு சுற்று இப்படி விட்டு எடுத்து விழுந்தான். வஞ்சி பாருங்க கரெக்டாக தெரியுதா. அது ஒரு வஞ்சி, அது ஒரு 2 வஞ்சி விட்டுட்டு இருக்கான். இன்னும் 2 வஞ்சி இருக்குது. அதில் ஒன்று அதில் ஒன்று. இந்த 2 வஞ்சும் விட்டுட்டு தான் எடுத்தான். அவனை வஞ்சி இல்லாத இடத்துல பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக தட்டு எடுத்துருக்குதா. ஒரு 10 கத்தை வரும் கண்டிப்பாக. நாளைக்கு நான் சுற்றுறத வீடியோ எடுத்து போகிறேன். எத்தனை கத்தை வருதுன்னு பார்க்கலாம். தட்டு ரொம்ப சோளம் அதிகமாக வேச்சதுனால தட்டு வந்து ரொம்ப பயிர் தட்டு. ஒரு தட்டோட சைஸ் என்ன தெரியாது, இந்த மாற்று குச்சி ஈக்கு குச்சிம்பாங்களதா, எத்தலூண்டு சின்னதா. மாடு ஆனால் அருமையாக திங்கும், ஆட்டுக்கிட்டே நல்லா திங்கும். ஆனால் இவங்க மாடு திங்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. மாட்டுக்கு கொழுப்பு ஏறி கிடக்குது, எதுவும் திங்குது. முள்ளு கட்ட முடிக்கிறான் பாருங்களேன். அந்த இன்னொரு பிட்டு போகலாம். இன்னும் ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிய மாட்டேங்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டானா நல்லாயிருக்கும். போக தான் தெரிஞ்சுக்கும். ஆனால் கட்டப்பாறை மட்டும் ஓட்டினா ரேடியேட்டர் எந்த அளவு டெம்பரேச்சர் ஆகுது. ஓகேன்னு பண்ணால் கையில் இருக்கிறது ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. கையில் ஆட்டிக்கிட்டு இருக்கிறாரு. அவ்வளோதான். மாப்பிள்ளை 1 மீட்டர் இருக்குது. 1 மீட்டர் இரு மாப்பிள்ளை. மண் குட்டானே இருக்குது. இவ்வளோ பெரிய குட்டா வச்சுருக்கிற இரு போவாது.
4-wheel drive பார்த்துட்டு வரணும்டா. நாளைக்கு வேலை இல்லைண்ணா. நம்ம போனங்காட்டி எப்படி தான் ஃபிட் பண்ணிக்கிறாங்கன்னாச்சும் பார்க்கணும். உனக்கு தெரிஞ்சு வேறு எங்கேயாச்சும் இருக்குதா பக்கமா? எல்லாம் என்ன இருக்குது? எப்படியோ தரிசித்து வேலையை முடிச்சிட்டான். கட்டப்பாரிலே வச்சு போடணும். 4x4 அல்லையில் அந்த ரவுண்ட் ஸ்டிக்கர் ஒன்று கேட்குமில்ல, அதில் 4x4 வச்சு போடணும். அதுதான் ப்ரோ, 2 லிட்டர் இருக்குது. அதுதான் வேலை பண்ணி சென்டரில் இருக்கிறதெல்லாம் அறுத்து போட்டுருவாங்க. வந்தால் ஸ்பீட் எடுக்கணும். இப்போ ஒரு பாருங்கள், பெருக்காம்புட்டு மண் பாருங்கள் எப்படி தள்ளிடுது. வேறு பார்த்தா தெரியுதா? பெருக்காம்புட்டு மட்டும் மாட்டினா மண்ணை தள்ளிட்டு போயிருக்கு. களிமண் காட்டில் பெருக்காம்புட்டு இருக்குதா? சும்மா வள 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 காயினுமே இங்கே இடுப்பு போட்டா சொல்கிறாங்கடா. ஹலோ, வரணும்னா அதுக்காடி கொஞ்சம் வேலை முடிச்சுட்டு நான் வந்துடுறேன். இருங்க. சரிண்ணா. ஒரு சுட்டு ஒட்டின தீஞ்சி இதெல்லாம் கையில் எடுத்து போடுறாங்க. ஏதா அதை எடுத்துவிட அதான் கையில் எடுத்துக்கிறாப்புல. மாப்பிள்ளை பாருங்கள், அறுக்கமாக ரியாக்ஷனை பாருங்கள். இந்தான பார்க்குறான், அந்தான பார்க்குறான், கை வேறு என்னமோ ஆடிட்டே இருக்குது சென்னி வந்த மாதிரி. ஓரளவுக்கு வாட்டம் வந்துருக்குல்ல இந்த மாதிரி. கஷ்டமாக கொஞ்சம் அதான் தள்ளிப்பிடி, அதில் உரத்துற அளவு விட்டுப்போம். அப்போ தான் உனக்கு இந்த அரி எடுக்காது, எல்லாம் அரி என்ன வேறு பேசுறதே விட மாட்டேங்குது. இனிப்பு போண்டா வேறு மூக்க தொலைக்குது. கொஞ்சம் இந்த வாணி ஒன்று இருக்குது. இதுட்டு கூப்பிட்டாண்டா, அம்மா வாமாம்மா கட்டப்பாரு வீடியோ எடுக்கிறதுக்கு. போடா, எங்கெல்லாம் கட்டப்பாரு வீடியோ தான் நான் போய் எடுத்துக்கிறேன், இன்னொரு நாளைக்கு வரேன் அப்படின்னு. 2-wheel drive மாட்டிக்கலாம், 4-wheel drive மாட்டிக்கலாமா? ஒரே பெட்டை நீட்டி விட்டானோ. ஆமாம் மாப்பிள்ள, முன்னாடி 3 இன்ச்சு நீட்டுனா வேலை முடிஞ்சுக்குமா? இப்போ அவன் இன்னுமே 2-wheel drive எங்கடா மாட்ட போகிறான், அவ்வளோதான். இப்போ தானே எல்லாம் 4-wheel drive மாத்துறாங்க, வேலை முடியுது ஈஸின்னு. எல்லாம் பட்ஜெட் கார்டு எடுத்து பண்ணிக்கிறாங்க. எந்த ஏரியாவில் மட்டும் இருக்குது, இங்கே மட்டும் எங்கே இருக்கிறாங்க? ஊருப்பட்ட காசு. அவ்வளோதான் ப்ரோ, சைடு முடியுது. அப்படியே ஓடிட்டே இருக்கு, அப்படியே பின்னாடி போகும். எல்லாம் உள்ளது தாடி. அவ்வளோதான் முடிஞ்சு. அடுத்து போட்டு பொருளாடே வந்து சொல்லி சொல்கிறாங்க. மாப்பிள்ளை எங்கேயோ ஒரு நேரம் இருக்குதுன்னா போய் ஓடிட்டு வந்துட்டு இருக்குன்னா வேலை முடிஞ்சு. மாப்பிள்ளை வர 1.5 மணி நேரம் வரும், போய் அடுத்து போயிட்டோம். நாமளும் போயிட்டு 1 மணி நேரம் உழவு இருக்குது, போய் அதனாச்சும் நான் ஆடுறேன்.
இல்லை திருக்கிறது இந்த மாட்டாக்கி திருக்கா இது அது இன்னொரு தந்து ஓட்டணும் பழனிசாமிது எல்லாம் போனால் ஒட்டுக்கா ஓட்டிக்கலாம் காலையில் போய் வேலைக்கு கொடுத்துருவாங்க வேறு இங்கே எவ்வளோ தட்டு நிற்கிது இந்த பஞ்சு மட்டும் இல்லாத இருந்திருந்தால் அறுக்குட்டதை பார்த்துருந்தா ஆசையாக இருந்திருக்கும் பட் ஆனால் 5 போயிருச்சு இந்த வஞ்சிலே ஏற மாட்டேங்குது கிண்டு எவ்வளோ நேரம் ஆயிருக்கு 40 நிமிஷமா அன்றைக்கே அதுவும் 40 நிமிஷம் தான் ஓட்டினான்னு காட்டி இப்படி கிராஸாக போய் இதை போரா இருந்தோம்னா ஒரு மணி நேரம் ஓடிருக்கும் 1.5 ஓடி இருக்கும் இது கிராஸாக போட்டு ஏறலாம் மயிர கூட ஏறாது என்ன கூட எதுக்கு மாப்பிள்ள இதுக்கு வெண்ணெய் ஓடுற நீ அதுக்கு விட்ட பிள்ளையாடெல்லாம் துரு பிடிச்சி கிடந்துச்சு உனக்கு என்ன மாப்பிள்ள மயில் இருக்கு லட்சம் ஸ்லீப் ஆகுதா ஸ்லீப் ஆகுதுல்ல லைட்டை தட்டுங்க போயிடும் கையில் தட்டுங்க என்ன மாப்பிள்ள நீங்கள் தான் ஓட்டுறீங்க நான் எனக்கு என்ன தெரியும் இதை பற்றி ம் சரி அந்த இதில் லாக் பண்ணிட்டா நிற்கிது லாக்கில் ஆகாதா இல்லை இப்போ வரதில் தான் இருக்குது இப்போ வர வண்டியிலலாம் லாக் ஆகிக்கும் இது வந்து பழைய மாடலில் ஜாண்டியர் லாக் ஆகுமே ஜாண்டியர் லாக் ஆகிரும் போலாமா வரீங்களா அங்கே இல்லை இல்லை மாப்பிள்ள நான் இதை போய் எஸ்பாலத்தில் போய் உழவு ஓட்டிட்டு வரேன் சரி பாப்பா ரோட்டில் போய் தண்ணி வேணா ஊற்றிட்டு போய் அந்த பையனை ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டு போ இந்த வெயிலாக இருக்கிற மாதிரி வரும் இது இன்னும் வளரவே இல்லை மாப்பிள்ளை கிளம்பிட்டான் ரோடு ஏறங்காட்டியுமே பாட்டு தான் ஓகேன்பா அவ்வளோதான் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்கிறேன் மாப்பிள்ளை இன்னும் 1 மணி நேரம் இருக்குது போய் ஓட்டிட்டு வரட்டும் நாம்பளும் நம்ம வேலையை போய் பார்ப்போம் நானும் 1 மணி நேரம் உழவு இருக்குது ஓட்டினா ஏதோ செலவுனாச்சும் ஆயுசு கிடைக்கும் ஞாயிற்றுக்கிழமை நாளாக வேறு இருக்குது